ஹை கைஸ் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மோட்டல் கலிஃபோர்னியா எபிசோட் நம்பர் 6. எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோ மறக்கிறதுக்கு டைம் கேட்டுட்டு போக, ஹீரோனோ என் பாஸ்ட்டை பற்றியும் என் வலியை பற்றியும் உனக்கு தெரியும் அதானே போற, இது எனக்கு பிடிக்கல தானே கோவமா போய் ஹீரோ வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீமை தூக்கி போட்டுருவாங்க. அப்போ கிம் கால் பண்ணுமா, ஹீரோமாவோட பாய் ஃப்ரெண்டு ஹீரோயின் அப்பா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கானா, சூப்பர் இன்டர்வியூன்னு மிரட்டிட்டு இருக்கானா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி கிம்மு சொன்னா, ஆனால் ஹீரோயின் அங்கே போல, அதுக்கு பதிலாக குடிக்க போவாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் அங்கதான் இருப்பாங்க. ரியோமும் வேற வழியே இல்லாம ஹீரோனை கூட்டிட்டு போவா. ஹீரோனுக்கு விருப்பம் இல்லதான், இருந்தாலும் போய் உட்காருவாங்க. அந்த ஸ்கூல் பசங்க பயங்கரமா கிண்டல் அடிப்பாங்க. ஹீரோன் இல்ல ரியும, ரியும் பிளைண்ட் டேட்டுக்கு போறலாம், காசு இல்லைனாலும் பிளைண்ட் டேட்டுக்கு போறா அப்படி இப்படின்னு கிண்டல் அடிப்பாங்க. ரியும் பிளைண்ட் டேட்டுக்கு போற விஷயத்த கேட்டோடனே ஜிம் அங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கும் ரியும் மேல கிரஷ் இருக்கு. இவனுங்க வேற ரொம்ப கிண்டல் அடிப்பானுங்க. ஒரு பணக்கார பையனை தான் தேடிட்டு இருக்க இப்படி சொல்ல ரியும்க்கு கோவம் வரும். உன்னை கிண்டல் அடிக்கிற பொண்ணு என்ன, ஓ உனக்கு கோவம்லாம் வருமா பாரா. ஏன் ஹீரோயின் பக்கத்துல இருக்கிறதுனால? ஆனா கோவப்பட்டது ஹீரோயின் இல்ல, ஜிம்மு. இவங்க பேசுறதுலாம் எதுக்கு கேட்கணும், வா போலான்னு இழுத்துட்டு போயிடுவான். ஹீரோனும் போங்கடா டேய், உங்களால எனக்கு குடிக்கிற மூடே போச்சுன்னு ஹீரோயினும் போயிடுவாங்க. மோட்டலுக்கு போனா அங்க ஹீரோ அம்மா, ஹீரோயின் அப்பா, ஹீரோ அந்த ஜூனியர் பொண்ணு, அப்புறம் கிராமத்தில் இருக்க கொஞ்சம் பேர் எல்லாரும் உட்காந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ அம்மாவுடைய டைவர்ஸ் வரலாறு பற்றி. இது வரைக்கும் 4 தடவை டைவர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்களாம். அதே மாதிரி நீங்களும் பண்ணக்கூடாதுன்னு தம் பையன்கிட்டையும் ஜூனியர் பொண்ணுகிட்டயும் அட்வைஸ் கொடுப்பாங்க. இதை பார்த்து ஹீரோனுக்கு கடுப்பாயிடும். வெளியே போய் குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ போதையிலே இந்த ஜூனியர் பொண்ணு வருவா. ஹீரோன் கிட்ட பேசலாம் தான் போவா, ஆனா அதுக்குள்ள ஹீரோன் அவாய்ட் பண்ணிட்டு உள்ள போயிடுவாங்க. கோவமா போய் வாஷ்ரூமை கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஜூனியர் பொண்ணு எல்லாரும் நம்ம மேரேஜை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்ல, ஹீரோ அதுக்கு தான் நான் அப்போவே இந்த ரூமரை ஸ்டாப் பண்ணலன்னு சொன்னேன், நீ தான் பரப்பி விட்ட. ஜூனியர் பண்ணும் உங்களுக்கு இது ஸ்டாப் பண்ணுமான்னு கேட்க ஹீரோ ஆமான்னு சொல்வாரு. அந்த ஜூனியர் பண்ணும் அப்போ வாங்க போலன்னு கூப்பிடுவா. எங்கன்னு ஹீரோ கேட்டா, ஹீரோயின் கிட்டதா, உங்க லவர் ஹீரோயின் தானே, அப்போ போய் சொல்லுங்க நான் உனக்காக தான் வெயிட் பண்ணுறேன், என் இதயத்தில் யாருமே இல்லை, வாழ்நாள் ஃபுல்லாவும் உனக்கு தான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லுங்க. நீங்கள் சொன்னா இந்த ரூமர்ஸை பற்றிலாம் நான் கிளியர் பண்ணுறேன்னு அவ போயிடுவா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பயங்கரமா புலம்பிட்டு இருப்பாங்க. நான் தான் பிரேக்கப்னு சொன்னேன், எல்லாம் ஏன் தப்பு தான், ஆனா கொஞ்சம் டைம் கொடுக்காம டக்குன்னு கமிட் ஆயிட்டான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிருக்கலாம்ல, நான் சியோல நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒரு வீடு இருக்கு, அவன் வந்தா நான் நல்லா பாத்திருப்பேன். இப்போ அவன் அந்த ஜூனியர் பண்ண கல்யாணம் பண்ணிக்க போறான். இப்படிலாம் ஹீரோயின் புலம்பிட்டு இருக்க அப்ப ஹீரோ ஏதோ பேச வருவாரு. ஆனா ஹீரோனோட வாய்ஸ் கேட்கும். ஹீரோயின் வேற அவ ரொம்ப அழகா இருக்கா, அவளோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இப்படி பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோவை அது ஒட்டி கேட்டுட்டு இருக்க ஹீரோயின் திட்டிட்டு இருப்பாங்க, ஹீரோவை பொய்க்காரன்னு. என்ன மறந்துட்டான், சரி என்ன பண்றது, இதை ஹீரோவை ஒட்டி கேட்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப மிஸ்டர் ஓனோ வர ஹீரோ எதுவுமே பண்ணலையாம், தான் ரூமுக்கு போயிடுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் சொன்னதெல்லாம் நினைச்சு யாரை பத்தி பேசிட்டு இருந்தான்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. இவன் என்ன டார்ச்சர் பண்றதுக்கு தான் வந்தாலேன்னு ஹீரோ எந்திரிக்க அப்ப இந்த டோர் ஓபன் ஆகும். பார்த்தா ஹீரோயினும் கிம்மும் அவங்க 2 பேரும் உள்ள வருவாங்க. ஹீரோயினோ இவன் தான் என் பாய் ஃப்ரெண்டு, இல்ல 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 என்னோட ஹஸ்பண்ட். ஆஹா ஹஸ்பண்ட் இல்ல, இவன் என்னோட பாதி, என் சைட்லயே தான் இருப்பான். அப்ப நான் யாருன்னு ஹீரோ கேட்க, நீ உன் அம்மா சைடு, உன் தாத்தா சைடு, அந்த சுன்பிள்ளோட சைடு, இந்த ஊரோட சைடு, அப்புறம் ஆடு மாடு கோழி பன்னி இதுங்களோட சைடு, அந்த ஜூனியர் பொண்ணோட சைடுன்னு சொல்ல ஹீரோ எனக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்வாரு. அப்ப கிம்மு நான் அவனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சண்டை போட ஆரம்பிப்பான். ஹீரோயின் நீங்க அடிச்சுக்கோங்கடான்னு வெளியே போயிடுவாங்க. இது ஒரு காமெடியான ஃபைட்டு. ஹீரோ கிம்ம கடிக்கலாம் செய்வாரு, அவன் தள்ளி விட்டுருவான். ஆனா ஹீரோ எந்திரிச்சு சண்டை போட்டா இதெல்லாம் கனவு. காலையில ஹீரோனு வெளியே வர ஜிம்ம நிப்பான். ஹீரோனுக்கு நேத்து ரியும் கையை பிடிச்சிட்டு ஜிம்ம எடுத்துட்டு போனேனே, ஏதாவது நடுவில் ஓடுதானு கேட்க, ஆனா ஜிம்மு அவனுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு, ஏன்னா அவன் ஒரு ஆர்ஃபனா, ரியும்குலாம் ஆசைப்படக்கூடாதான், இப்படி சொல்லிட்டு அவன் போவான். ஹீரோனும் கீழே போய் கிம்மு போலீஸ் ஸ்டேஷன்ல செலவு பண்ண காசை கொடுப்பாங்க, இனிமே இப்படி பண்ணாதன்னு வார்னும் பண்ணுவாங்க. அப்ப கிம் வந்து சொல்வான், இந்த வில்லேஜஸ் கிட்ட எல்லாம் சொன்னானா இவன் ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டு, ஹீரோயின் ஓகே சொன்னா கல்யாணம் பண்ணிப்பேன்னு, அதுதான் சூப்பரான ரிவெஞ்சான். ஹீரோனோ நீ ஏன்டா எனக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு கேட்டா, பின்ன அவன் தான் இப்ப ஹீரோனோட அஃபிஷியலான பாய் ஃப்ரெண்டு. அவன் போட்ட கண்டிஷனே அப்படிதான், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிகிற வரைக்கும் அஃபிஷியலாவே அவன் ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டா இருப்பான். ஹீரோயின் நடிகை தான் சொல்லியிருப்பாங்க, ஆனா அவன் வந்து இப்படி கேட்டிருப்பான். ஏன்னு கேட்டா, ஒருவேளை ஹீரோயின் பிரேக்கப் பண்ணிட்டாங்கன்னா இவனை தான் எல்லாரும் திட்டுவாங்களாம். ஹீரோயினோ ஏன் ஊர்ல அவங்க என்னதான் தப்பு சொல்லுவாங்கன்னு ஹீரோயின் சொன்னாலும் அவன் அஃபிஷியலா பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு கேட்பான். ஹீரோயினோ சரிப்போ உன் இஷ்டம்னு சொல்லிடுவாங்க. கிம்மாலியும் ஹீரோயினை பத்தி மற்றவங்க பேசுறத கேட்க முடியல, அதனால தான் ரிவெஞ்ச் வாங்கிட்டு இருக்கான். அஃபிஷியலான பாய் ஃப்ரெண்டா என்னதான் இருந்தாலும் இப்பதான் கிம் அஃபிஷியலான பாய் ஃப்ரெண்டாச்சே, என்ன பண்ணலான்னு கேட்க ஹீரோயின் எனக்கு வேலை இருக்குன்னு போயிடுவாங்க. பின்னாடியே கிம்மும் போலன்னு தான் பார்ப்பான்.
ஆனா மிஸ்டர் ஓன் குறுக்க வந்து நிப்பாரு. அவனும் எதுக்கு என்ன மட்டும் தடுக்கிறீங்கன்னு கேட்க மிஸ்டர் ஓன் கண்டுக்கவே மாட்டாரு. ஹீரோயின் ஜூனியர் பொண்ணை போய் மீட் பண்ணுவாங்க. அவகிட்ட என்னால ஹீரோ கிட்ட இந்த விஷயத்த கேட்க முடியாது, அதனால நான் உன்கிட்ட கேட்கறேன்னு சொல்ல அவ கொஞ்சம் தயங்குவா. ஹீரோயின் என்ன கேட்க போறாங்களோன்னு. அப்ப கரெக்டா ஹீரோ உள்ளவர நீங்க ஹீரோ கிட்டே கேட்டுக்கோங்கன்னு அவ எஸ்கேப் ஆயிடுவா. ஹீரோன்னு கேட்பாங்க இந்த ஜூனியர் பொண்ணுக்கு அப்பா அம்மா கூட இருக்காங்களான்னு. இருக்காங்க. அப்போ அவ லவ் அண்ட் கேரோட தான் வளர்ந்துருப்பான்னு சொல்ல ஹீரோ ஆமான்னு சொல்வாரு. ஹீரோனும் இன்னைக்கு தாத்தாவை மீட் பண்ண போலாமான்னு கேட்க இப்ப ஹீரோ போய் தாத்தா கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அம்மாவுடைய பிரச்சனையை ஹேண்டில் பண்ணிட்டாராம். ஒரு மாடு கிக் பண்ணி ஹீரோவோட ரிப்பெல்லாம் உடஞ்சு போச்சான். அதையும் ஹீரோ தாங்கிக்கிட்டாராம். எல்லாத்தையும் ஹீரோ ஹேண்டில் பண்ணிட்டாராம். ஆனா ஹீரோயினை மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியலையா. ஹீரோயின் ஒரு புதுசா ஒரு கதையை சொல்றாங்களாம். எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படுறேன்னு. இன்னைக்கு ஹீரோயின் திரும்பி வந்த உடனே உனக்காக நான் எப்பவும் வெயிட் பண்ணுவேன்னு ஹீரோ சொல்ல போறாராம். இதெல்லாம் எதுக்காக தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கானா, தாத்தா எப்பவுமே இவங்க சைட் தான் இருந்தாரா. ஹீரோ இப்படி பேசிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் வருவாங்க. அவங்க தாத்தாக்கு செஞ்சு கொடுத்த ப்ராமிஸ நிறைவேற்றிட்டாங்களாம். இப்படி சொல்லி ஹீரோ கிட்ட ஒரு ரிங்கு கொடுப்பாங்க. அது தாத்தாவோட ரிங்கு. ஹீரோ என்ன இதுன்னு கேட்க ஹீரோயின் சேல் போறதுக்கு முன்னாடி தாத்தாவை மீட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயின் கூட சேர்ந்து சியோலுக்கு போய் அந்த கேம்பஸ் லைஃபை என்ஜாய் பண்ணலாம் தான் பிளான். ஆனா டக்குன்னு ஹீரோ வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வைங்கன்னு கேட்கறதுக்காக தான் ஹீரோயின் தாத்தாவை போய் மீட் பண்ணிருப்பாங்க. ஆனா தாத்தாக்கு உடம்பு சரியில்லையா. ஹீரோனுக்கு புரியுது, அதனாலதான் ஹீரோ வரலன்னு. இது டைரக்டாவே சொல்லிருக்கலாம்னு ஹீரோன் யோசிக்க அப்பதான் தாத்தா இந்த ரிங்க கொடுப்பாரு. ஒரு ஹெல்ப் கேட்டு ஹீரோவோட பார்ட்னர் ஹீரோவோட ஒய்ஃப்காக வச்சிருக்காராம். இதை ஹீரோன் கிட்ட கொடுத்தவனே ஹீரோனும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. தாத்தா தனக்காக தான் கொடுக்குறாருன்னு நினைச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் தாத்தா வெடியே வச்சாரு. நீ தாமா ஹீரோக்கு நல்ல பொண்ணா பார்க்கணும், அவ ரொம்ப கைண்டா இருக்கணும், அவ ரெண்டு பேரண்ட்ஸும் அவளை ரொம்ப லவ் பண்ணும், அவ ரொம்ப சியர்ஃபுல்லா இருக்கிற பொண்ணா இருக்கணும்னு ஹீரோயினா சொல்லாமலே ரிஜெக்ட் பண்ணிருவாரு. இப்ப ஹீரோக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சவனே ஹீரோ அப்படியே ஷாக்ல நிப்பாரு. ஹீரோனோ மோட்டல் ஒர்க்லாம் வெறும் எக்ஸ்கியூஸ் தான். நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு கேள்விப்பட்டேன், அதை செக் பண்றதுக்காக தான் வந்தேன். உன் தாத்தா சொன்னது கரெக்டு தான், உனக்கு ஜூனியர் பொண்ணு தான் கரெக்டு. நான் என் ப்ராமிஸை கீப் அப் பண்ணிட்டேன், நீ இந்த ஒரே நல்லா இரு அப்படின்னு ஹீரோவோட தலையை தட்டிட்டு ஹீரோயின் போயிடுவாங்க. இப்ப ஹீரோக்கு எல்லாமே புரியுது. ஹீரோயின் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஹீரோயின் கண்ணில் அவ்வளோ வலி இருக்கும். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஹீரோயினும் போக ஹீரோ எப்படி விடுவாரு. ஹீரோ பின்னாடி வந்து அக் பண்ணுவாரு. நீ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கு தெரியாது, சாரி நீ ஹீரோவை அக் பண்ணிக்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசுவாங்க. தாத்தாவால தான் என்னை புஷ் பண்ணியான்னு ஹீரோ கேட்க அதுவும் ஒரு ரீசன் ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ என்ன யோசிச்சாருன்னு தெரியல, அந்த ரிங்கை தூக்கி தண்ணியில போட்டுருவாரு. ஹீரோனோ அட டே என்ன இப்படி பண்ணேன்னு தண்ணியில அதை தேடிட்டு இருக்க. ஹீரோ வேணா வெளியே வந்து சொல்வாரு. ஆனா ஹீரோனோ அது தாத்தாவோட கடைசி விஷயடா, நான் இதை ஜூனியர் பொண்ணுகிட்ட கொடுத்தே ஆகணும்னு சொல்ல ஹீரோவும் யாருக்கு கொடுக்கணும் நீயே, நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயின் கீழே விழ போடுவாங்க. ஹீரோ பிடிக்க ஆனா ஹீரோயின் கையை விட்டுருவாங்க. அதனால ஹீரோயின் கீழே விழுந்துருவாங்க. தான் மட்டும் எப்படி தனியாக விழுறது, அதனால ஹீரோவை சேர்த்து பிடிச்சி தள்ளிடுவாங்க. இப்ப ரெண்டு பேரும் குளிர்லயே சுத்திட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஊர்ல ஹீரோவை பத்தியும் இந்த ஜூனியர் பொண்ணை பத்தியும் பயங்கரமா காசிப் பரவிட்டு இருக்கோம். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க, வெட்டரி கப்பல்னு அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இதுல வேற ஹீரோவோட அம்மா ஓப்பன் மைண்டடா அவங்க புள்ள லவ்க்கு பச்சை குடி காட்டிட்டாங்களாம். இவங்க காட்டி என்ன பிரயோஜனம், ஹீரோ தான் ஹீரோயினை கரெக்ட் பண்ற முயற்சியில இருக்காரே. இப்ப ஹீரோவும் நைஸா கிம பத்தி விசாரிக்க ஹீரோனும் அவன் என் அப்பா மாதிரி கிடையாது, எனக்கு அவனை பிடிக்காதுன்னு யோசிக்க கூட மாட்டான், சரியான பாசிட்டிவ் திங்கரு, நம்ம உலகத்துக்கும் அவன் உலகத்துக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்படிலாம் சொல்ல ஹீரோக்கு கடுப்பு தான் இருக்கும். ஆனா ஹீரோயின் ஹாப்பி. அடுத்த நாள் லீ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை பார்க்க வருவாங்க. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு விஷயத்த உணர்ந்தாங்களாம், தன்னோட பக்கத்துல யாராவது இருக்கணும்னு. அதுக்காக அவங்க சூஸ் பண்ண நபர் அவங்களோட கிளைண்ட் ஹீரோயினோட அப்பா. இவங்களுக்கு ஹீரோயின் அப்பாவை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா. ஹீரோனும் அவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்ல இந்த விஷயம்லாம் லீக்கு ஏற்கனவே தெரியுமா. ஏன்னா அவங்க பொண்ணுக்கு டெடி பியர் வாங்கி கொடுத்ததே இவங்க தானா, ஒரிஜினல் டெடி பியர். இதை கேட்ட ஹீரோனுக்கு செம்ம ஷாக்கு. ஹீரோனும் அவரோட ஒய்ஃப் எப்படி செத்தாங்கன்னு கேட்டு வச்சுக்கோங்க, மேபி அவர் உமனைசரா இருக்கலான்னு ஹீரோயின் போயிடுவாங்க. கிம்மோ கிளைண்டோட பேர் என்னன்னு தெரியுமான்னு கேட்க அதுக்கு லீ ஜி ஜுன் பில்லுன்னு சொல்லுவாங்க. ஹீரோனோட பேரு ஜி காங்கி. ரெண்டு பேருக்கும் ஒரே சர்நேம். ஏது உங்களுக்கு தோணலையா, ஹீரோட அப்பா ஒரு மோட்டல் ஓனர் தெரியும்லன்னு சொல்ல அப்பதான் லீக் ஹிட் ஆகுது. இன்னொரு பக்கம் ஹீரோனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. அவங்க தெரியாம முடிச்சிட்டு இருக்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல தான் கக்கமியும் சுத்திட்டு இருக்கோம் அந்த பூனைக்குட்டி. ஹீரோயின் அதை கூட்டிட்டு போய் ஹீரோட ரூம்ல ஃபுட்டு கொடுப்பாங்க. பக்கத்துலேயே அந்த டெடி பியர். ஹீரோனும் அந்த டெடி பியர் கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. உன்னோட பிறப்பு ரகசியத்தை இன்னைக்கு தானே தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த டெடி பியரை தூக்கி போட போக ஹீரோ வருவாரு. என்னாச்சுன்னு கேட்க ஹீரோனும் இது சுன்பில் எனக்காக வாங்கினது இல்ல, ஒருத்தங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக வாங்கினது, அது லீ தான்னு சொல்ல ஹீரோக்கும் ஒன்னும் புரியல.
ஈரனோ நான் எப்பலேருந்து அவரை அப்பான்னு கூப்பிடுறத ஸ்டாப் பண்ண தெரியுமா? என் தம்பி செத்த நாள் அன்னைக்கு. ஃப்ளாஷ்பேக்ல ஈரோனோட அம்மாவும் அவங்க வயிற்றுல இருக்க குழந்தையும் ஒரே நாளில் தான் இறந்து போவாங்க. அப்போ ஈரோட அப்பா லேட்டாக தான் வருவாரு. அவரு லேட்டா வந்ததுக்கான காரணம் ஈரோவோட அம்மா அவங்கள ஏமாத்திர பாய் ஃப்ரெண்டை பிடிக்கிறதுக்கு போனாராம். அன்னையில இருந்து தான் இந்த ஹீரோனுக்கு தான் அப்பா மேல வெறுப்பு வந்துச்சு. லைஃப்ல அவங்க தான் அப்பாவையும் சரி ஈரோ அம்மாவையும் சரி மன்னிக்க மாட்டாங்க. இதை கேட்ட ஹீரோவும் அப்ப நானும் கேட்க ஈரின் உன்னால உங்க அம்மா விட முடியுமா? இதுக்கு ஹீரோ கிட்ட ஆன்சர் இல்ல. ஹீரோன்னு வெளியே வந்தா லீ நிப்பாங்க. அவங்க ஹீரோட ரூமா ஹீரோயின் ரூம்னு நினைச்சுப்பாங்க. உள்ள போலாமான்னு கேட்க ஹீரோனும் அது கிளீனா இல்ல அப்புறம் பாத்துக்கலான்னு சமாளிக்க ஹீரோயின் அப்பா வந்துருவாரு. ஹீரோயின் லீயோட சேர்ந்து சியோலுக்கு போக போறாங்களாம். இந்த மோட்டல்ல இருந்து அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சான். அதனால லீயை கூட்டிட்டு சியோலுக்கு போவாங்க. மெயின் ரீசன் லீயும் ஹீரோயின் அப்பாவையும் ஒன்னா விடக்கூடாது. அதான் ஹீரோயின் என்னதான் சியோலுக்கு பண்ணாலும் ஹீரோவோட நினைப்பாவே இருக்கும். அடுத்த நாள் ஹீரோனும் கிம்முக்கு கால் பண்ணா கிம்மு ஹீரோவை வெறுப்பேத்துவான். கிம்மோ ஓ உனக்கு சியோல போர் அடிக்குதா என்னை மிஸ் பண்ணியான்னு கேட்க ஹீரோயின் இல்லையே நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி நீ எப்படி இருக்க? ஹீரோ மற்றவங்களாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்க அதுக்கு கிம்மு ஓ என்னை மிஸ் பண்றியா? ஹீரோயின் நான் நல்ல மூட்ல இருக்கேன் அதனால காலை கட் பண்றேன்னு கட் பண்ணிருவாங்க. ஆனா கிம்மு கட்டான காலில் ஹீரோவை விருப்பத்திட்டு இருப்பான். ஹீரோ உடனே தன்னோட ஃப்ரெண்டு ஆனுக்கு கால் பண்ணுவாங்க. சும்மா தாண்டா கால் பண்ணுன்னு சொன்னா ஆனு நீ சும்மா பேசுறதுக்கு நான் என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டானு அவன் காலை கட் பண்ணிருவான். ஹீரோவும் கிம்மு மாதிரி கட்டான காலில் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பாரு. இதெல்லாம் பார்த்த மிஸ்டர் ஓனோ இதுங்க ரெண்டும் தேராதுன்னு அவரு போயிடுவாரு. ஹீரோயின் கொஞ்சம் அப்செட்டாவே இருப்பாங்க. அப்ப எஸ்டர் ஹீரோனை சேவ் பண்றதுக்காக ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு கூட்டிட்டு போவா. அப்ப ரெண்டு பேரும் கிம்ம பத்தி பேசுவாங்க. எப்படி கிம்மு கிராமத்துல இருக்கான் கஷ்டப்பட போறான்னு. ஆனா கிம்மு பிஸியாவே இருக்கானா. எப்படின்னா அவனுக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வரும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறதுனால தூசிலாம் போய் அந்த பெயிண்ட் மேல படுதான். டைல்ஸ் எல்லாம் கிராக் ஆகுதான். இந்த சத்தத்தினால யாரும் ஹோட்டலுக்குள்ள வர மாட்டாங்களாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. எல்லார்கிட்டயும் இவனும் கார்டு கொடுத்துட்டு வருவான். சரின்னு அவன் மோட்டலுக்கு போனா அங்க ஒரு இன்டர்வியூ செக்ஷன் நடக்கும். எதுக்காக ஹீரோனை சூஸ் பண்ண? ஹீரோனை விட பெட்டர் ஆப்ஷன் இருந்தா நீ போயிடுவியா? உன் அப்பா அம்மா அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு ஏகப்பட்ட கேள்வியா கேட்டு தள்ளுவாங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோனுக்கு எஸ்டரை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி கிம்ம பத்தின இத்தனை டீடைல்ஸ் தெரியும்னு. எஸ்டர் கிம்மோட ஃப்ரெண்டு. அப்பதான் ஹீரோனுக்கு ஒரு ஐடியா தரும். வேகமா கார் எடுத்துட்டு மோட்டலுக்கு போவாங்க. ஹீரோவை பார்த்து நம்ம எவ்வளவு மறக்கிறதுக்கு ட்ரை பண்றோமோ அப்பதான் அதிகமா நினைப்போம். இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னா மேல வா, ஃப்ரெண்ட்ஸ்னா ஷேர் பண்ணி சாப்பிடலான்னு ஹீரோயின் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ ரூமுக்கு போவாரு. ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரே ஸ்பூன்ல ஷேர் பண்ணலான்னு ஹீரோயின் ஸ்பூன்லயே சாப்பிடுவாரு. ஹீரோயின் கொடுக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் தனித்தனி ஸ்பூன் தான் ஷேர் பண்ணுன்னு சொல்ல ஹீரோ ஸ்பூன் எடுத்துட்டு வரதுக்குள்ள காலி ஆயிடுன்னு சொல்வாரு. அதுக்கு ஹீரோனோ அது உன்னோட தப்பு நீ தான் லேட்டா வந்தன்னு சொல்ல ஹீரோ டக்குன்னு கிஸ் பண்ணிருவாரு. ஹீரோவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு கேட்க ஹீரோயின் மூணு சொல்வாங்க. ஆனா ஹீரோ எனக்கு அப்படி இருக்க வேணான்னு ஹீரோனை கிஸ் பண்ணிருவாரு. அதுக்கப்புறம் ஹீரோனை கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. 7 nice day.